புத்தாண்டை ஒட்டி மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டை ஒட்டி மருதமலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டை ஒட்டி மருதமலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை மனமுருகி வேண்டி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருதமலை முருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு கோயம்புத்தூரில் இருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைகிறார். வணக்கம் காளிதாஸ், கூடுதல் விவரம். வணக்கம். கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மருதமலை பகுதியில் இருக்கும் 7ஆம் படை வீடு என்று அழைக்கப்படும் மருதமலை சுப்பிரமணியன் கோவில் இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை முதலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல் அவர்கள் பக்தர்கள் கூறுகின்றனர். அதே போல விடுமுறை நாள் என்பதனாலும் ஐயப்ப சீசன் மற்றும் ஆதிபராசக்தி கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் இந்த மருதமலைக்கு வருவதனால இன்று காலை முதலில் அதிக அளவில் கூட்டங்கள் குவிந்துள்ளதால் பக்தர்கள் சாமி பார்ப்பதற்கு நீண்ட நேரம் ஆவதாக கூறுகின்றனர். மேலும் மருதமலை சுப்பிரமணியன் ராஜ அலங்காரத்தில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். அதே போல மருதமலை கோவிலில் மலைப்பகுதியில் அதிக அளவில் கூட்டம் வருவதனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மலை மீது கோவில் தரப்பில் அனுமதிக்கவில்லை. மேலும் கோவில் தேவஸ்தான வாகனங்கள் மூலமாக மட்டுமே படிக்கட்டு மூலமாக பக்தர்கள் மேலே சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். காளிதாஸ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.